நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொல்ல போற 25 டாபிக்ஸ்ல இருக்க லாஸ்ட் 7 to 8 இயர்ஸ் PYQ சால்வ் பண்ணாலே போதும். கெமிஸ்ட்ரி பேப்பர் எப்படி வந்தாலும் உங்களால ஈஸியா 140+ ஸ்கோர் பண்ண முடியும். அது என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்றத சொல்றேன். ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் சரி படிக்கலைனாலும் சரி ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பார்க்க வேண்டிய டாபிக்ஸ் இதெல்லாம் தான். மறந்துடாதீங்க, PYQ 7 இயர்ஸ் சால்வ் பண்ணாலே போதும். அந்த PYQs மாடல்ல இருக்க அதே கொஸ்டின் தான் வருஷம் வருஷம் இந்த அரைச்சமாவே அரைக்கிற கதையா அதே கொஸ்டின்ஸ் தான் வருது. சோ என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்றத பார்த்துருவோமா? சோ 25 டாபிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் ஹைபிரிடைசேஷன், MOT, ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம், குவாண்டம் நம்பர்ஸ், போர் டெரிவேஷன், ஆர்டர் half life, Arrhenius equation, Enoch cell, Nernst equation, Kohlrausch law, Faraday law, Van 't Hoff factor, concentration term. concentration term படிக்கும்போது எல்லாமே படிச்சுக்கணும். molarity, molality, parts per million எதையுமே விட்டுறாதீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இந்த மொலாலிட்டிக்கும் மொலாரிட்டிக்கும் இருக்க ரிலேஷன், அதே மாதிரி மொலாரிட்டிக்கும் weight by weight percentage, molarity weight by volume percentage, அந்த ஃபார்முலாலாம் இம்பார்ட்டன்ஸா ஹை ப்ரையாரிட்டியில பாத்துக்கங்க. அதே மாதிரி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டா IUPAC பேசிக் டேர்ம்ஸ் இருக்கும். D&F பிளாக்ல எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், டைசோனியம் சால்ட்டோட ரியாக்ஷன், VBT CFT இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா என்னோட ஷார்ட்கட் யூஸ் பண்ணி உங்களால क्वेश्चंस எல்லாம் சால்வ் பண்ண முடியும். ஷார்ட்கட்டுமே ஆக்சுவலா நம்ம கிளாஸ் சம்மர் அண்ட் பேட்ச்ல எல்லா ஷார்ட்கட்டுமே இருக்கும். அதுக்கடுத்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆல்டால், கிராஸ் ஆல்டால், கனிசரோ, கிராஸ் கனிசரோ, டைபோல் மூமென்ட், ஹைட்ரஜன் பாண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா மெக்கானிசம் ஜெனரலா தெரிஞ்சிருந்தாலே போதும். சிம்பிள் கொஸ்டின் கேட்பாங்க, இந்த ரியாக்டன்ட் இந்த ப்ராடக்ட் இது வந்து என்ன மெக்கானிசம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வர சான்ஸ் இருக்கு. சோ பேசிக்கா தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் சிஸ்டர்ஸ், RS ஈஸி, அமினோ ஆசிடோட ஸ்ட்ரக்சர் கிளாசிபிகேஷன் பார்த்துட்டு போயிடுங்க, ஏன்னா கண்டிப்பா கொஸ்டின் வரும். அதுக்கடுத்து கார்போஹைட்ரேட்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி கேட்பாங்கன்னா எந்த ரெண்டு கார்பன்ல லிங்க் ஆயிருக்கு அந்த லிங்கேஜ் வச்சு கேட்பாங்க. நம்மளுமே கிளாஸ்ல நிறைய क्वेश्चन சால்வ் பண்ணிருந்தோம். சோ அத ஹை ப்ரையாரிட்டியா பாத்துக்கங்க. அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ், கண்டக்டன்ஸ், கண்டக்டிவிட்டி, ரெசிஸ்டிவிட்டி இந்த கால்குலேஷன்லாம் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பேலன்சிங் அண்ட் டைப் ஆஃப் ரிடாக்ஸ். சோ இப்போ நான் சொன்ன இந்த டாபிக்ஸ், சோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்க கிளியரா பாத்துக்கிட்டாலே போதும், ஈஸியா உங்களால 140+ ஸ்கோர் பண்ண முடியும். ஆனா என்ன பண்ணணும், அதுக்கு நீங்க லாஸ்ட் 7 இயர்ஸ் PYQ எடுத்து சால்வ் பண்ணுங்க. இந்த டாபிக்ஸ்க்கு கொஞ்சம் ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து இதுவே போதும். ஓகேவா? சோ பயப்படாதீங்க, கெமிஸ்ட்ரி பேப்பர் ஈஸியா தான் வரும். ஆல் தி வெரி பெஸ்ட். படிக்க ஆரம்பிங்க. இந்த 25 டாபிக்ஸ் முக்கியம்.